Hello everyone, good evening. So last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் பார்த்தோம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல சாலிட் மெட்டீரியல்ஸ் பத்தி ஃபுல்லா நம்ம படிச்சோம் ஓரளவுக்கு. ஓகே, எலாஸ்டிசிட்டி என்ன, கேன்டிலிவர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் என்ன, அப்புறம் நம்ம யங்ஸ் மாடுலஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டோம். ஓகே, நம்ம டே டு டே லைஃப்ல சாலிட் மெட்டீரியல் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கோ அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட அதிகமாகவும் எனக்கு லிக்விட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லிக்விட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது நமக்கு லிக்விட்ஸில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நமக்கு லிக்விட்ஸ். அண்ட் ஆல்சோ விச் ஹேஸ் there is no shape and it has definite volume. ஓகேங்களா? லிக்விடுக்குன்னு எப்பவுமே வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷேப் இருக்காது, ஆனால் அதுக்கு என்ன இருக்கு, நமக்கு வால்யூம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் மோரார்லெஸ் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் தான் இருக்கு. ஓகே, சாலிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 71% ஆஃப் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 71% என்ன இருக்கு, நமக்கு லிக்விட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லிக்விட் இல்லாத இடமே இங்கே இல்லை. ஓகே, there is no water means there is no earth கூட சொல்லலாம். ஓகே, வாட்டர் H2O ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஃபார் லிவிங். அண்டு பிளட், நம்ம உடம்புக்கு பிளட் இருக்கு. அப்புறம் நமக்கு கெரோசின், பெட்ரோல், இந்த மாதிரி வந்து லிக்விட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு டே டு டே லைஃப்ல நிறைய இருக்கனால நமக்கு என்ன சிலபஸ் வச்சிருக்காங்கன்னா லிக்விட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, லிக்விட்ஸ்ல லிக்விட் which has there is no shape and it has வால்யூம். ஓகேங்களா? அதாவது தண்ணி நீங்க ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எங்க வேணாலும் போகும். ஆனா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், ஷேப் கிடையாது. ஆனா அதே தண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு வாட்டர் கேன்ல பிடிக்கிறோம், ஒரு டேங்கர்ல ஃபில் பண்ணா அதோட கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணலாம். கெப்பாசிட்டி மெஷர் பண்ணி அது எவ்வளவு லிட்டர்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த லிக்விட்ஸ்க்கு which has more number of peculiar properties such as fluidity, அப்புறம் compressibility, அப்புறம் viscosity, அப்புறம் surface tension, அப்புறம் capillary action, அப்புறம் cohesion, adhesion, அப்புறம் டிஃப்யூஷன், அப்புறம் வேப்பர் ப்ரெஷர், டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அப்புறம் பாயிலிங் பாயிண்ட், இந்த மாதிரி லிக்விடுக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம சிலபஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அனாலிசிஸ்ல விஸ்காசிட்டியும் சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், விஸ்காசிட்டின்னு பார்க்க போறோம். ஓகே, விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா ஜென்ரலா தமிழ்ல சொன்னா எக்ஸாக்டா கொலாக்கியல் லாங்குவேஜ் தமிழ்ல சொன்னா பிசு பிசுன்னு அர்த்தம். ஓகேல, பாகுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாகுத்தன்மை இருக்கிறனால அதுக்கு என்ன சொல்றோம், விஸ்காசிட்டின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து நமக்கு என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் வீடியோல சர்ஃபேஸ் டென்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ டுடே we are going to see viscosity. ஓகே, விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டியை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இன்னைக்கு, விஸ்காசிட்டி. ஓகேங்களா? விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன, தமிழ்ல நமக்கு பாகுத்தன்மைன்னு அர்த்தம், இல்லாட்டி பிசுப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு தண்ணி நம்ம இப்படி ஊத்தும்போது என்ன நடக்குது, நமக்கு தண்ணி வேகமா போகுது. ஓகேங்களா? அதுக்கு ஆப்போஸ் பண்ற போர்ஸ் பேர் தான் நமக்கு விஸ்காசிட்டி. ஓகே, இட் இஸ் an opposing parameter for flowness of the liquid, that is called as viscosity. ஓகேங்களா? ஸோ viscosity is a measure of resistance of liquid to flow. அதாவது நமக்கு போகுது இல்லைங்களா, நமக்கு அந்த ஃப்ளோனா நமக்கு என்னது, ஃப்ளூயிடுன்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளூயிடுன்னு என்னது தமிழ்ல நமக்கு பாய்மங்கள், அப்படியே பாஞ்சு ஓடறதுக்கு பேர் தான் பாய்மங்கள் நமக்கு தமிழ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ளோனஸ் நமக்கு ஆப்போஸ் பண்ணதுல ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் இருக்கும், அந்த லிக்விட் இருக்கும், அதுக்கு பேர் தான் நமக்கு விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஊற்று நமக்கு வேகமா போகுது, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த தேனை ஊற்றுறோம். ஓகே, ஹனி ஊற்ற நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஏன் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது, அந்த ஹனி வந்து ஸ்லோவாக போகுது. அப்போ ஹனி ஸ்லோவாக போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பிசு தவிர அதிகம்னு அர்த்தம். தட் மீன்ஸ் விஸ்காசிட்டி அதிகம்னு அர்த்தம். ஓகே, அப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் ஃப்ளோ வந்து நமக்கு எப்படி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த ரெசிஸ்டன்ஸ் காஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, the resistance caused by the internal friction between the fluid layers. fluid layers என்னன்னா நமக்கு லிக்விட்ஸ்ல நமக்கு இப்படி லேயர்லாம் இருக்கும். ஓகே, இது ஒரு லேயர்னு வச்சுங்க, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு இந்த லேயரா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லேயருக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் நமக்கு இன்டர் கனெக்டா இருக்கும், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் மூலமா அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, அப்ப இந்த லேயர் என்ன பண்ணுன்னா சீரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, சீரிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா, சீரிங் ஸ்ட்ரெஸ்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். சீரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் parallel to the surface of the body. ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ்க்கு parallel என்ன பண்ணும், ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, parallel ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்னா என்ன அர்த்தம், இங்க பாருங்க இப்படி இருக்குன்னா இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஓகே, இது ஏங்கிற ஒரு லேயர், பிங்கிற ஒரு லேயர். இது மேல என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது மேல என்ன பண்ணுது, இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த லேயர் அப்படியே இப்படி மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகி நமக்கு இந்த லேயர் இப்படி போகும். ஓகே, இதுக்கு மேல இந்த லேயர் என்ன பண்ணும், அப்படியே இங்க இதுக்கு மேல இருக்க லேயர் இங்க இருக்கு அசியூம் பண்ணிங்க, இப்படி போய் நமக்கு என்ன இப்படி போகும். ஓகேங்களா? அப்புறம் நமக்கு இதுக்கு மேல இருக்க அப்படியே இப்படி போகும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஸ்லைடிங் ஆகும். ஓகேங்களா? so that the resistance caused by the internal friction. ஓகே, இந்த லேயருக்கும் இந்த லேயருக்குள்ள ஃப்ரிக்ஷன் வந்து
அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக இருந்தால் நமக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும் அர்த்தம். ஓகே, ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு செல்லுன்னு தள்ளி போயிடும். ஓகே, இந்த லேயர் போகும், அடுத்து அந்த லேயர் போகும், அப்படியே அது அப்படியே என்ன பண்ணுவோம், நமக்கு ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் காஸ் த இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த fluid layers. Okay, it consists of different layers. Okay, எப்படி நமக்கு வந்து ஒரு கண்டக்டர்ஸ்ல வந்து கரண்ட் இருக்கு அப்படின்னா, கரண்ட் வேகம் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், நம்ம கரண்ட் வேல்யூ கம்மியா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் விஸ்காசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளூயிடிட்டி எப்படி இருக்குன்னா, நமக்கு விஸ்காசிட்டி அதிகமா இருந்தா ஃப்ளூயிடிட்டி நமக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா. ஃப்ளூயிடிட்டி அதிகமா இருக்குன்னா மீனிங் என்ன அர்த்தம், viscosity கம்மியா இருக்கணும் அர்த்தம். ஓகே, so the viscosity quantifies how much a fluid, ஓகேங்களா, fluid resist a change in motion. ஓகேங்களா, எந்த அளவுக்கு அது ரெசிஸ்ட் பண்ணுது இந்த டிஃபரெண்ட் லேயர்ஸ்க்குள்ளானே மோஷனுக்கு. ஓகேங்களா, அதுக்கு பேர் நமக்கு விஸ்காசிட்டி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஸ்காசிட்டி இருக்கு. டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, அப்புறம் விஸ்காசிட்டி. ஓகே, ஹை விஸ்காசிட்டி என்ன, லோ விஸ்காசிட்டி என்னன்னு நீங்க பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விஸ்காசிட்டி நீங்க பார்க்க போறோம். அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விஸ்காசிட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நியூட்டன்ங்கிற பேரை ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்காசிட்டிக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் முத கொடுத்தது யாருன்னா சர் ஐசக் நியூட்டன். ஓகேங்களா, அதனால நமக்கு நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் வச்சுக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணுன்னா இட் ஹேஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா, இதுக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட் ஒரே நிமிஷம், ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நமக்கு நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்புறம் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு பேஸ்டு ஆன் தி விஸ்காசிட்டி. ஓகேங்களா, நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஏன் நியூட்டன் பேர் வச்சுட்டாங்கன்னா, நமக்கு விஸ்காசிட்டிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன். அதனால நமக்கு நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இட் ஹேஸ் கான்ஸ்டன்ட் விஸ்காசிட்டி அட் கிவன் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அதோட விஸ்காசிட்டி எப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு என்ன வேல்யூ எடுத்தீங்கன்னா அது எப்பவுமே நமக்கு லீனியரா இருக்கும். ஓகேங்களா. ஸோ தட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் சியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஆல்வேஸ் லீனியர். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு கர்வ் படின்னு வச்சுக்கோங்க, அது லீனியரா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போகும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு H2O, ஆல்கஹால், நமக்கு ஹனி, இதெல்லாம் நமக்கு என்னன்னா நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் which has definitely constant viscosity. ஓகேங்களா. இங்க என்னன்னா நமக்கு நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்ல அதோட விஸ்காசிட்டி சேஞ்ச் ஆகும் with respect to temperature. இங்க பாருங்க, viscosity of the liquid changes when shearing force is applied. ஓகே, shear force அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா விஸ்காசிட்டியோட வேல்யூ நம்ம வேணும் சேஞ்ச் ஆகும் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, விஸ்காசிட்டி டிக்ரீசஸ், சியர் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் இன்க்ரீஸ். ஓகேங்களா, அதாவது என்னன்னா சியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது விஸ்காசிட்டி நம்ம சம் ஆஃப் த லிக்விடுக்கு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டா வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ். ஓகே, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிக்விடுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட்ஸ்க்கு நம்ம விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு த when shearing stress is decrease. ஓகே, ஒரு சில லிக்விடுக்கு நம்ம என்ன பண்றோம்னா shearing stress நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது அதோட விஸ்காசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த வாட்டர் மிக்சர் கண்டென்ட்லாம் நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி சேஞ்சஸ் when shearing stress is constant. ஓகே, shearing stress கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு விஸ்காசிட்டி என்ன ஆகும்னா கண்டினியூஸா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர். இது வந்து நீங்க அப்படியே சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கறாங்கன்னு தெரியாது, ஒரு சேஞ்சஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்னா அதோட விஸ்காசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளைங் shearing stress. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் we are going to see. So next we are going to see the difference between viscous fluid and non-viscous fluid. Viscous fluid na ஒண்ணு இல்லைங்க, ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அது பேரு viscous fluid. ஓகே, it has high resistance to flow and it is a thick and gloppy. ஓகேங்களா, gloppyனா அப்படியே பளபளப்பா மின்றது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஷாம்பு, அப்புறம் மோட்டார் ஆயில், அப்புறம் ஹனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும், ஹை விஸ்காசிட்டியா இருக்கும் அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன பண்ணும் நமக்கு நல்ல பளபளப்பா இருக்கும். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா. ஸோ அடுத்து நான் விஸ்காஸ் ஃப்ளூயிட்ஸ் என்னன்னா விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும், அதாவது பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது நமக்கு வாட்டர். ஓகே, வாட்டர்ல பிசுபிசுக்கா இருக்காது. ஓகேங்களா. ஸோ தட் இட் ஹேஸ் லோ இன்டர்னல் ஃபிரிக்ஷன். ஓகே, த டிஃபரன்ஸ் த இன்டர்னல் ஃபிரிக்ஷன் பிட்வீன் த லேயர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, நல்லிஃபை கூட இருக்கும். ஓகே, அதுக்கு தான் இட் ஹேஸ் லோ இன்டர்னல் ஃபிரிக்ஷன் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ்
flow easily, so that only it has flow easily, வேகமா என்ன பண்ணும் flow ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் H2O and water, இதுக்கு பேர் தான் நான் விஸ்காசஸ் fluid, இதுக்கு பேர் நமக்கு viscous freeze. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see the difference between dynamic viscosity and kinematic viscosity. ஓகேங்களா? ஸோ வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? So next we are going to see dynamic viscosity and kinematic viscosity and difference அப்படினு பார்க்க போறோம். ஓகே, சோ கைனெடிக் டைனமிக் விஸ்காசிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, so it measures the resistance to flow when external force is applied. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதோட விஸ்காசிட்டி பத்தி படிச்சா அது டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே அப்ளை பண்ணல, வெறும் நம்ம வந்துட்டு நமக்கு எர்த்தோட கிராவிட்டி மட்டும் தான் அந்த ஃப்ளூயிட் மேல ஆக்ட் ஆகுது, அப்படி அதை அப்போ வந்து அந்த லிக்யூடோட விஸ்காசிட்டி பற்றி படிக்கிறது நமக்கு kinematic viscosity. ஓகேங்களா? so that it measures how easily fluids flows. ஓகேங்களா? when gravity only acting on it. ஓகே, gravity மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு லிக்யூடோட விஸ்காசிட்டி படிச்சோம்னா அதுக்கு பேர் தான் kinematic viscosity. வித் கிராவிட்டியோட நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அதை படிச்சோம்னா அதுக்கு பேர் தான் டைனமிக் விஸ்காசிட்டி, அதர்வைஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, மெஷர் அதோட ஃப்ளூயிடோட ஃபோர்ஸ் நம்ம பத்தி படிக்கிறது நமக்கு டைனமிக் விஸ்காசிட்டி. ஆனால் டைனமிக்னா நமக்கு இயக்கம். ஓகேங்களா? அதே மாதிரி அங்கேயும் வந்து தான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஆல்சோ மெஷர்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லிக்யூட்ஸ். ஓகேங்களா? வெலாசிட்டி மெஷர் பண்ணாது கைனமேட்டிக்ஸ், அப்புறம் நமக்கு ஃபோர்ஸை மெஷர் பண்ணாது நமக்கு டைனமிக். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நமக்கு இந்த டைனமிக் viscosity it is not dependent upon the density. okay, density base பண்ணி இருக்காது நமக்கு. okay, density is not the important factor here, but density here it is a major role in the kinematic viscosity. Because of dynamic viscosity over density it is called as kinematic viscosity. okay, kinematic viscosity என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா kinematic viscosity is equal to dynamic viscosity நம்ம அந்த லிக்விடோட டென்சிட்டியோட நமக்கு டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும்னா we can get immediately kinematic viscosity of the liquids. okay, so it is dependent on the density. okay, so next என்னன்னு பாத்தீங்கன்னா dimension. so dimension வந்து பாத்தீங்கன்னா நமக்கு force into time over area. okay, இதுக்கு பேரு நமக்கு dimension. okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா dimension area over time. okay, so next நமக்கு units பார்க்கறோம். okay, units என்ன நமக்கு force ஓட யூனிட் என்ன நமக்கு நியூட்டன். okay, அடுத்து time ஓட யூனிட் என்ன நமக்கு செகண்ட். okay, இது வந்து SI யூனிட். அப்புறம் ஏரியா ஓட யூனிட் என்ன நமக்கு மீட்டர் ஸ்கொயர். okay, so நியூட்டன் into செகண்ட் per meter square, that is called as நமக்கு யூனிட். ஓகேங்களா? ஸோ டைரக்டா இன்னொரு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா என்னது நமக்கு பிரஷர். ஓகேங்களா? ஃபோர்ஸ் பை ஏரியாங்கிறது பிரஷர். ஓகே, அப்போ பிரஷரோட யூனிட் என்னது நமக்கு பாஸ்கல். ஓகே, அப்போ டைரக்டா பாஸ்கல் போட்டோம், இந்த டைமுக்கு செகண்ட் என்ன போட்டோம் நம்ம இங்கே போட்டோம். ஓகே, அப்போ பாஸ்கல் இன்டூ செகண்ட்ங்கிறது விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். ஓகேங்களா? ஸோ அதோட சிஜிஎஸ் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ். ஓகேங்களா? பாய்ஸ்ங்கிறது நமக்கு சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி. 1 பாய்ஸ் அப்படிங்கிறது 0.1 பாஸ்கல் இன்டூ செகண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் 1 பாய்ஸ்னு சொல்லுவோம். பாய்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சயின்டிஸ்ட் பேர் இருக்குல்ல, லூயிஸ் பாய்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? அவருடைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா ஓவர் டைம். ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாக்கு வேண்டிய யூனிட் எப்பவுமே மீட்டர் ஸ்கொயர், டைமோட யூனிட் நமக்கு செகண்ட். ஓகே, அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ங்கிறது நமக்கு SI யூனிட். ஓகே, இதோட சிஜிஎஸ் யூனிட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் சொல்லுவோம். ஓகே, அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் ஜெனரலா ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சர் ஜார்ஜ் கேப்ரிட்ஜ் ஸ்டோக்ஸ் இதோட ஃபுல் பேர். ஓகேங்களா? அதனால நமக்கு இதோட சிஜிஎஸ் யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுக்கு நம்ம என்ன சொல்றோம் சிம்பிளா ஸ்டோக்ஸ்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் நமக்கு தெரிஞ்சு வச்சிருங்க, எக்ஸாம் கேட்கலாம்னு தெரியாது. நமக்கு விஸ்காசிட்டினா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மினிமம் அமௌண்ட்டாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக நான் எழுதி போட்டிருக்கேன். இதை அப்படியே எழுதி வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். எப்பவுமே ஒரு லிக்யூடோட வாட்டர் நம்ம ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதோட விஸ்காசிட்டி என்ன நமக்கு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் டிக்ரீசஸ் when the temperature is increasing. ஓகேங்களா? டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா விஸ்காசிட்டி நமக்கு குறையும், அதாவது வேகமா ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ தண்ணியை கொதி வச்சு என்ன பண்ணணும் ஆவியா போகும். ஓகே, ஆவியா போகும்போது என்ன பண்ணணும் அது வேகமா போகுது இல்லை, அதனால வேகமா போகும்போது என்ன நடக்கும் நமக்கு விஸ்காசிட்டி நமக்கு குறையும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ். ஒரு கேஸோட விஸ்காசிட்டி என்ன நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? when the temperature is increasing, அதாவது when the temperature is increase பண்ண மாதிரி இருக்கும் கேஸ் வந்து நம்ம கேஸோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது கேஸ் என்ன ஆகும் நமக்கு வாட்டரா மாறும். ஓகே, வாட்டரா மாறும்போது அதோட டிக்ரீஸ் அதோட விஸ்காசிட்டி என்ன மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்க பாருங்க விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் 27 டிகிரி சென்டிகிரேட்ல விஸ்காசிட்டி எவ்வளவுனா வாட்டருக்கு விஸ்காசிட்டி 0.85 இருக்கு. ஓகேங்களா?
இதோட டெம்பரேச்சர் நான் என்ன பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலும் நல்லா கொதிக்கும்போது என்ன பண்ணும், ஆவியாக போகும். ஓகே, ஆவியாக போகும்போது நல்லா வேகமாக போகும். ஸோ வேகமாக போகுதுன்னு நமக்கு என்ன அர்த்தம், விஸ்காசிட்டி குறையுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 0.36 குறைஞ்சிச்சிங்களா, அங்கே வரும் 0.36 × 10⁻³ பாஸ்கல் × செகண்ட். ஸோ அதே பாருங்க, அடுத்து ஏருக்கு ஏரோட விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27 டிகிரி சென்டிகிரேட்ல 1.85 × 10⁻5 பாஸ்கல் × செகண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண, நம்ம டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஓகே, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் நமக்கு ஏர் என்ன ஆகும், நமக்கு கண்டென்ஸ் ஆகும். ஓகே, கண்டென்ஸ் ஆகும், தண்ணியாக மாறும். ஓகே, தண்ணியாக மாறிச்சுன்னா ஏரை கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு வரும்போது என்ன பண்ணும், விஸ்காசிட்டி ரைஸ் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்க 1.85 நமக்கு என்ன 2.08 இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. × 10⁻5 பாஸ்கல் × செகண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் விஸ்காசிட்டி பேர் என்ன, நமக்கு ஃப்ளூயிடிட்டி. அதாவது ஃப்ளோ இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும் அர்த்தம். ஓகே, விஸ்காசிட்டி இருக்குன்னா ஃப்ளோனஸ் இருக்காது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விஸ்காசிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவிலே போடலாம்னு பார்த்தேன். ஆனால் வந்து வீடியோ டைம் அதிகமானனால எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ண தான் பார்க்குறாங்க வீடியோ பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குட் ஷேர் போட்டிருந்தீங்க, மோர் வீடியோஸ் போட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய கமெண்ட் போடுங்க, இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, வீடியோ போடாத விஷயம். ஸோ தட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.